நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து தாரி தேவி, அதாவது நம்ம ஹரித்வார் ரிஷிகேஷ் தாண்டி தேவப்பிரயாக் முடிச்சுட்டு அடுத்தது தாரி தேவிங்கிற இந்த கோவிலை பார்த்து கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பத்ரிநாத்துக்கு போவோம், அதாவது ஜோஷிமட் பத்ரிநாத். ஸோ இந்த என் ரூட்ல ஏன் இவங்க ரொம்ப பிரசித்தி அப்படின்னா, சாரோன் தாம், அதாவது 4 தாம் உத்தரகண்ட்ல இருக்கு. அதாவது உத்தரகண்ட்ல இருக்கக்கூடிய கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத், இந்த 4 கோவிலுக்குமே இவங்க தான் ரக்ஷ. இவங்களோட பெர்மிஷன் இல்லாம, இவங்களோட பிளெஸிங் இல்லாம இந்த 4 தாம் நம்மளால கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இவங்களோட ஸ்டோரி எப்படி இந்த அம்மா இங்க உருவானாங்க அப்படிங்கிறத சொல்றேன். இவங்க ஆக்சுவலி என்னன்னா ஒரு 7 அண்ணன் தம்பிங்களோட பிறந்த ஒரே சகோதரி. ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அழகா என்ன சொல்றது, ரொம்ப அவங்க ஃபேமிலியில ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த பொண்ணை பார்த்து வளர்த்தாங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த அண்ணனுங்களுக்குலாம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவங்களோட ஜாதகம் சரியில்லையோ, இவங்களோட பிறப்பு சரியில்லையோ, ஏதோ நடக்குதுன்ற மாதிரி ஒரு மனசுக்கு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள்ல ஒரு அண்ணன் போய் 2 அண்ணன் போய் அப்படி 4 அண்ணனும் தவறிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா 5வது 6வது கடைசியில 2 பேர் தான் லெஃப்ட். அப்ப அவங்க 2 பேருக்கு என்னாச்சு, இந்த தங்கச்சியோட ஜாதகம் தான் நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வெட்டிடுறாங்க. அதாவது தலை தனியாவும் உடம்பு தனியாவும் வெட்டி இந்த தண்ணியில தூக்கி போட்டுடுறாங்க. நாத்தங்கரையில் இப்படி அடிச்சுட்டு வர அப்போ ஒரு சின்ன குழந்தை கண்ணில் அந்த அஸ்ரி மாதிரி அந்த குரல் மட்டும் பேசுது, வாய் அந்த முகம் சொல்லி, என்னை தயவுசெய்து என்னை தூக்கி என்னை கரையில் ஏதாவது ஒரு கல் மேலே வச்சுடு, நான் ஒன்று. அப்போ அந்த குழந்தை பயப்படுறான், ஐயோ தண்ணி இவ்வளோ வேகமாக ஓடுது, நான் எப்படி எடுத்து உள்ளே போகிறதுன்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ என்னை எடுத்து மட்டும் வெயி, உன்னை நான் பத்திரமா கரை சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த குழந்தை போய் அந்த இதை எடுத்து தலையை எடுத்து கல் மேலே வச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த பிரிட்ஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த நடுவுல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வழி பண்ணாங்க. அது அப்படி இப்போ லேட்டஸ்டா பிரிட்ஜாவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இந்த தண்ணி எவ்வளோ அளவு வந்தாலும் அந்த பிரிட்ஜ் மேலே வராது. இது ஒரு ஸ்பெஷல். அந்த கோவில் என்னைக்குமே எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு வழும்பிட்டே தான் இருப்பாங்க. போறவங்க எல்லாரும் பார்க்கலாம், அவங்கள விசிட் பண்ணாம போக மாட்டாங்க. ஸோ நமக்கு ஆனால் இன்னைக்கு டைம் இல்லை கீழே இறங்கி ஏற, பிகாஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் ரூட் வந்து இப்படி இறங்கி கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இது ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் சில பேர் ஸ்டெப்ஸ் முடியாது அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறைய கார்ஸ் இருக்கும், இந்த சின்ன இங்கேயே லோக்கல் கார்ஸ் இருக்கும். அவங்க ஷேரிங் மாதிரியும் போகலாம், இல்லை ப்ரைவேட் கார் எடுத்துக்கலாம், கீழே வரைக்கும் கொண்டு போவாங்க, தர்ஷனம் பண்ணிட்டு வரலாம். பட் இப்போ நாங்கள் வந்தது எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஸோ பார்க்க முடியல. நாங்கள் இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்படுறோம். ஸோ நீங்கள் யாராவது பத்ரிநாத் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தாரி தேவியை விசிட் பண்ணுங்க. ஜெய் நரசிம்மா.